கைஸ், நான் தான் உங்கள் மீனா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் எனக்கு சம்மரேன்னு உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அதான் வீட்டில் இருக்கிற செம்ம போர், எதனா ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணலான்னு தான் ஐடியா வந்தது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதை பற்றினது நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ், அப்புறம் மேக்கப் டுட்டோரியல்ஸ், அப்புறம் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் என் லைஃப்பில் நடக்கிற பார்ட் ஆஃப் லைஃப்ஸ் மெமரிஸ், இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஷார்ட்டாக சொன்னால் எவ்ரி திங் இன் பிட்வீன் தான் சொல்லணும். நம்ம சேனலில் எல்லா விதமான கண்டென்ட்ஸும் போட போகிறேன். நம்ம சேனலில் வர கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் வீட்டில் இந்த பாட்டில்ஸ்லாம் கூஞ்சிருச்சு. இதெல்லாம் தூக்கி போடவும் மனசு வர மாட்டேங்குது. அதனால் எதனா பண்ணலான்னு சொல்லி மூட்டை கட்டி ஓரமாக வச்சது தான். இப்போ தான் எடுக்க மனசே வந்தது. அதை வச்சு எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அதை நான் ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். குட்டீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை தனியாக ட்ரை பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம இதில் நைஃப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வாட்டர் பாட்டில் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நைஃப் யூஸ் பண்ணும்போது கையை கீச்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஆனால் பேரண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் யார் கூடயாவது உட்காந்து பண்ணுங்கள், தனியாக ட்ரை பண்ணாதீங்க. ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வந்ததுக்கப்புறம் அந்த ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அந்த எட்ஜஸ்லாம் நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ குட்டி பாட்டில்ஸ் 3 எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த குட்டி பாட்டில்ஸையும் நம்ம ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இப்போ செய்கிற கிராஃப்ட்டுக்கு எந்த மெஷர்மெண்ட்டுமே எடுக்கல, நான் ரேண்டமாக தான் கட் பண்ணேன் எல்லாத்தையுமே. இதுலேயுமே அதே போல் அந்த ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அகெயின் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராசஸ்லேயே தான் இதையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் பாட்டில்ஸ்லாம் கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதை உள்ளார துடைக்கவே இல்லை, அதனால தான் ஈரமாக இருக்குது. ஸோ நீங்கள் கழுவி எடுத்ததுக்கப்புறம் துடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம எல்லா பாட்டில்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது இதில் பேப்பரை வச்சோ இல்லை எதனா கிளாத்தை வச்சோ நம்ம ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ரேப் பண்ணுறதை நான் உங்ககிட்ட ஷோ பண்ணல, பிகாஸ் நான் அதை காட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ லெங்க்த்தாக போகும். நான் அதை ஷார்ட்டாக முடிக்கணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட ஷோ பண்ணல. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நான் உங்ககிட்ட எப்படின்னு சொல்கிறேன், ரெக்டாங்கிள் ஷேப்க்கு ஒரு ஷீட்டை கட் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலை சுற்றி ரேப் பண்ணிவிட்டு டாப்லேயும் பாட்டம்லேயும் எக்ஸஸாக இருக்கிற பேப்பர்ஸ்லாம் உள்ளார கட் பண்ணி உள்ளார ஸ்டிக் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே நான் ரேப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கம் போட்டு இந்த மாதிரி கிராஸாக ஒட்டிக்கிறேன். இது டைம் கொடுக்கலாம் ட்ரை ஆகிறதுக்கு. இப்போ நான் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிக்க போகிறேன். இது வாங்கி ரொம்ப நாளாக வெட்டியாக தான் கிடந்தது. ஸோ இதில் ஒட்டி விட்டுலான்னு எடுத்துட்டேன். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம். ஃபைனலாக ரிசல்ட் இப்படி தான் இருந்தது, எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம். இப்போ நான் உங்களுக்கு இதில் எல்லா திங்ஸும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி காட்டுறேன். அந்த பெரிய பாக்ஸில் நான் அந்த பென்சில் இது மாதிரி எல்லாம் போட்டுக்கிறேன். குட்டி பாக்ஸில் டேப் அது மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்க போகிறேன். இந்த சென்டர் பாக்ஸில் நான் கட்டர்லாம் செஞ்சு வச்சுருந்தேன் வாட்டர் பாட்டில் வச்சு, அதை நான் போட்டுக்கிறேன். இந்த லாஸ்ட் பாக்ஸில் குட்டி குட்டி கிளிப்ஸ், ஷார்ப்னர் அது மாதிரி எல்லாம் போட்டுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், பை பாய்.